இன்னைக்கு பீச்சுக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண டைம் இல்லாததுனால வீட்லயே சின்ன சின்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டேன். ஆனால் இது ஒர்க் அவுட்டுக்கு பேர் என்னன்னு சொல்றது எனக்கே தெரியல. டியூட்ஸ் இன்னைக்கு நமக்கு ஒரு ரெஸ்ட் டே தான், துட்டுக்காக வேலைக்கும் போல. இன்னைக்கு காலை உணவு முடிச்சதுக்கு அப்புறம் பொறுப்பா நம்ம எடிட்டிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் 12 மணிக்கு மேலே தான் ஒரு விஷயம் ஞாபகமே வருது, கரண்ட் பில் கட்டணும்னு சொல்லிட்டு. அந்த கரண்ட் பில் ஆஃபீஸ் 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால அடிச்சு பிடிச்சி கரண்ட் பில்லை கட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃபீஸுக்கு போற வேலை இருந்தது. அங்கேயும் போயிட்டு அமௌண்ட்டை கட்டிட்டு வீட்டுக்கு வந்ததோ உடல் சத்துக்காக மாதுளம்பழத்தை உரிச்சு சாப்பிட்டு அப்படியே மம்மி நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு தந்தாங்களா, அதை குடிச்சிட்டு மதிய உணவு முடிச்சுட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு வர வேலை இருக்கு. அதை போயிட்டு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் எடிட்டிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் டியூட்ஸ் இன்னைக்கு ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம எடிட்டிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். அந்த வகையில் ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது. அப்புறம் ஈவினிங் போல அண்ணன் ஊர்லேருந்து வந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் இந்த இண்டக்ஷன் அடுப்பு இன்ஃப்ராரெட் ஸ்டவ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருந்தான். கடையில் போயிட்டு இன்ஃப்ராரெட் ஸ்டவ்வை கேட்டால் அந்த ஒரு ஸ்டவ்வே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த ஒரு மாடலே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இண்டக்ஷன் அடுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கடைக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால ஒரு 2-3 கடையை ஏறி விசாரிச்சுட்டு கடைசியில் இந்த இன்ஃப்ராரெட் ஸ்டவ்வே கிடைக்கல. வீட்டுக்கு வந்துட்டு இரவு உணவுக்கு மதியானம் வச்சு அந்த பிரிஞ்சி சாதத்தை சாப்பிட்டு அண்ணனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு தான் அம்மாவும் அண்ணனும் ஒரு பிளான் போடுறாங்க, வாடா பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் என்ன ஒரு காமெடினா 3 பேருக்கும் செம்ம டயர்டு, இருந்தாலும் 3 பேருக்கும் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அப்புறம் பீச்சுக்கு கிளம்பிட்டு வீட்டுக்கு வரதுக்கு 11:00 ஆயிடுச்சு. தேவையில்லாமல் இந்த சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங்கை பண்ணிட்டு போஸ்ட்லாம் பண்ணிட்டு தூங்குறதுக்கே எனக்கு 12 ஆயிடுச்சு நடுராத்திரி.